ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் திவ்யா. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டம்னு எல்லாரும் சொல்கிறோம். எல்லாமே ஒரு கஷ்டம் தான். அதோட ரொம்ப பெரிய கஷ்டம் எனக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், பெற்ற பிள்ளைக்கு முடியலை, அதை வந்து சொல்ல தெரியாமல் அதை அழுகுது. அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் முடியலை, ரொம்ப விட்டு விட்டு வருது. காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் சரியாயிடும் என்னால் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா சொட்டு போட்டே பார்த்துக்கிட்டேன். குளிக்க வைக்காமல் தண்ணி வச்சு தொடச்சிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. 102, 103, 101 இப்படி ரெகுலராக ஊசி போட்டுக்கிட்டே இருந்தோம். காய்ச்சல் குறையவே இல்லை. எனக்கு தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு அப்புறமே தோணுச்சு, பாப்பா பெட்டில் தான் அட்மிட் பண்ண சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்சளவுக்கு நானும் அவளை கீழே இறக்கி விடாமல், அளவு விடாமல் கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறது, சிரப் கொடுக்குறது, நானே எவ்வளோ முடியுமோ அவளை பார்த்துக்கிட்டேன். நீ அப்படி நினைக்கலாம், நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு தாண்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அட்மிட் பண்ணியாச்சு. எனக்கு நான் எதுக்கு அட்மிட் பண்ணுறது பெருசில் ஃப்ரெண்ட்ஸ், அது காசு தான். நம்ம இன்றைக்கி போச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு ஃபீவர் செக் பண்ணேன். எனக்கு எதுக்காண்டி பயந்தான்னு சொல்ல தெரியுமா, ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அது வந்து ரொம்ப பாப்பா அழுகுவா. இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3-4 மந்த் இருக்கும். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பாப்பா அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட அவளுக்கு வந்து என்னென்னா, ஒரு சின்ன பிள்ளை வாட்டுக்கு தூங்குனா வச்சா, அது நம்ம என்ன பண்ணாலும் தெரியுது. அவளுக்கு வந்து சொல்ல கொஞ்சம் பேசுவா. பாப்பா ஒரு 2 வயசு பிள்ளை தானே, ஓரளவுக்கு பேசுவா. அது வந்து அவளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளட் எடுக்க ரொம்ப கற்றுனா. எனக்கு ப்ளட் டெஸ்ட் கொடுக்க பயப்பட்டேன். ஏன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து அட்மிட் தான். எனக்கு தெரியும், ஏன்னா அப்போ 6 நாளாச்சு காய்ச்சல் விடவே இல்லை. அதனால் ப்ளட் டெஸ்ட் கொடுக்குறோம், அப்படி அட்மிட் பண்ண சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயத்திலே இருந்தேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்துட்டு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் அட்மிட் பண்ண யோசித்தேன். எங்கே அட்மிட் பண்ணால் பிள்ளைக்கு வந்து வென்ஃப்ளான் போடுவாங்க, இதெல்லாம் வலிக்கும்னு சொல்லும்போது ரொம்ப கத்துறேன். என்னால் தாங்கவே முடியலை. இது மாதிரி கஷ்டம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைஃப்பில் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. எல்லாரும் லைஃப்லையும் அப்படி தான். நான் ரொம்ப என்னை அறியாமையே அவளுக்கு குத்தையில் என்னமோ எனக்கு குத்துணுங்க அப்படி ஒரு ஃபீலு. அவள் அழுகிறதோட நான் தான் அழுகிறேன். நீங்களே அழுதா இப்படி பாப்பா ரொம்ப பார்க்குறவங்கள தான். அவள் அழுகையில் என்னையை பார்க்குறா. அம்மாவும் அழுகுது அப்படின்ட்டு என் முகத்தை பார்த்துட்டு இப்படியே நிற்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நேற்று வந்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா 1 day வாச்சும் வீட்டில் இருந்து அட்மிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு 6 day கிட்ட கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், ரெகுலராக வந்துட்டாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்களை அடிக்கிறா, நீ வேறடி கூட்டிகிட்டு வந்து என்னை ஆஸ்பத்திரியில் விட்டேன், வா வெளியில் போகன்ற மாதிரி கூப்பிட்றா. வா நீங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க, எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, எல்லாரையும் அடிக்கிறா, வெளியில் கூட்டிகிட்டு போய் சொல்கிறா. அவளை இப்போ காலையில் என் ஹஸ்பண்ட் போனாங்க, தம்பி ஸ்கூல் கிளப்பி விடுவாங்க போயிருக்காங்க. என்னால் லாங் வீடியோ போட முடியாது, ஏன்னா அதை வச்சு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாப்பா வந்து படுத்து கிடக்கா. இப்போ தான் படுத்தா. எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. கண்ணு கலங்குது. இருந்தாலும் அழுதா எனக்கு மனசில் ஃப்ரெண்ட்ஸ் தைரியமாக இருக்கணும்ல. ஓகே.